இன்ஸ்டாகிராம் ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்லீப் மோட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்லீப் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்லீப் மோடை பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீப் மோட்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீப் மோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்லீப் மோடை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் இன்ஸ்டாகிராம்லேருந்து எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து வராது. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு மெசேஜஸ் எனி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே இன்ஸ்டாகிராம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா வந்து காட்டாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம்லாம் கேட்டிருப்பாங்க. எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு சூஸ் டேஸ் கேட்டிருப்பாங்க. எந்தெந்த டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்லீப் மோட் நீங்கள் ஆன் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டேட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் மோட் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒர்க் ஆகுறப்போ உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து வராது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீப் மோட் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணியிருக்கிறது நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீப் மோட் வந்து ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஷோ ஆகும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஸ்லீப் மோட் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.